உணவே மருந்து. இந்த அடிப்படையில தாங்க சித்த மருத்துவமே இருக்கு. அப்படி நமக்கு அல்சரா இருக்கட்டும், இடுப்பு வலிகள், இல்ல மூட்டு சம்பந்தப்பட்ட வலி, உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா 2 வகையான சாதம் எப்படி செய்யலாம்? அதற்கான ஒரு பெஸ்ட் காம்பினேஷனா ஒரு துவையல் வகையை பத்தி நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த இந்த சாதம் எப்படி செய்யலாம் அதை தெரிஞ்சுக்க வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போலாம். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்தர்கள் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. உடல் பலமாக இருக்க உணவு முறை. நம்மளுடைய முன்னோர்களும் சரி, பாரம்பரியமாக சில உணவு வகைகளை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வருவோம். அதெல்லாமே இப்போ மறந்துட்டோம். அதை ஒரு சின்ன நினைவூட்டல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன் நான் இந்த பதிவில் இதை சொல்கிறேன்னா, நம்மக்கிட்ட ஹேர் ஃபால்க்கு நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்க்கு வரீங்க. உடல் எடை எனக்கு குறைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. சரிங்களா? எனக்கு உடல் எப்போதுமே ஸ்டாமினா இல்லாத மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குங்க. இந்த சின்ன சின்ன மூட்டெலாம் கூட கையில் வந்து ரொம்ப வலிக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. இடுப்பு எலும்பு வலி இருக்குது, ஈஸியாக டைஜஷன் ஆகணும், செரிமான பிரச்சனை இருக்குது, வயிறு அல்சர் இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரியான ஒரு பெஸ்ட்டு டயட் இப்போ நான் சொல்கிறேங்க. ஈஸியாக செஞ்சுக்கோங்க. வாரம் 2 முறை இந்த உணவு செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். நீங்கள் உங்கள் வயிறு லைட்டாக இருக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க, வெயிட் லாஸ் ஆகிறத ஃபீல் பண்ணுவீங்க. நம்பர் 1 உளுந்து சாதம். உளுந்து சாதம் ஆமாம் இல்லை அப்படின்னு இப்போ தோணுதா? 2வது கொள்ளு சாதம். நல்ல டேஸ்டியாக இந்த கொள்ளு சாதம் எப்படி செய்யலாம்னு நான் சொல்கிறேன். இது 2த்துக்குமே பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் நான் சொல்கிறேங்க. கருவேப்பிலை நெல்லி துவையல். இந்த துவையலோட இந்த சாதம் சாப்பிட்டு பாருங்களேன். டேஸ்ட் வேற லெவலில் இருக்குங்க. அதுவும் சண்டே ஃபேமிலியோட உட்காந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே நான்வெஜ்ஜாக சாப்பிட்டுட்டு இருக்கிற நீங்கள் இந்த ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு சண்டே எல்லாரும் வீட்டில் சுட சுட உட்காந்து உளுந்து சாதம், அதுவும் காலையில் கூட நீங்கள் சாப்பிட்லாங்க. சாப்பிட்டு பாருங்கள். நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்க, இந்த உளுந்து சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 2 சாதத்துக்குமே நம்ம பச்சரிசி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஏதாவது சிறுதானியங்கள் கூட இதில் சேர்த்துக்கலாங்க. உளுந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கருப்பு உளுந்து இருக்கு இல்லைங்களா, அது நைட்டே நம்ம ஊற வச்சிடலாங்க. இப்போது 1 கப் நம்ம வந்து பச்சரிசி எடுக்கிறோன்னா அதுக்கு 1/2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கணும். இப்போது இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு கவுனி அரிசி எடுக்கிறீங்க, இல்லை மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுக்கிறீங்கனாலும் அதுவும் நைட்டே ஊற வச்சிடுறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. நைட்டே தனித்தனியாக ஊற வச்சுருங்க. 1 கப் ரைஸ் இருக்குன்னா 1/2 கப் நம்ம கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. இதனோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஊற வச்சிருங்க. சரிங்களா? ஸோ இதை 3 நைட்டே நம்ம ஊறின பிறகு ஒரு 7 ஹவர்ஸ் நல்லா ஊறட்டுங்க. காலையில் இதை நம்ம சாதமாக செய்ய போகிறோம். ஸோ எப்படின்னா, இதுக்கு கொஞ்சம் தேங்காய் பாலும் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவதுங்க, இந்த வயிறு எரிச்சல் இருக்குது, இல்லை எனக்கு வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, மசில்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே உளுந்து சாதம் எடுத்துக்கலாம். பீரியட்ஸ் டைமில் அதிகமான வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிறு எரிச்சல் எனக்கு இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களும் தாராளமாக உளுந்து சாதம் எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த உளுந்து சாதம் அப்படின்னு சொல்கிறது எப்பொழுதுமே பாரம்பரியமாக நம்ம செஞ்சுட்டு வர ஒரு விஷயம். ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இல்லைங்க எனக்கு நெய் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லெண்ணெயில் செய்யுங்க, இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். சரிங்களா? நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க, சீரகம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிதம் செஞ்சிடும். கடுகு கூட போட்டு நீங்கள் தாளிச்சிக்கலாம். இது கூட கொஞ்சமாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தும் வதக்கிக்கலாம். இது கூட நம்ம ஏற்கனவே இப்போ வந்து 1 கிளாஸ் ரைஸ் எடுத்துருக்கோம், 1/2 கப் நம்ம உளுந்து எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு நம்ம 5 மடங்கு தண்ணி எடுத்துக்கணுங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி தண்ணீர் எடுத்துக்கணும்னா, இப்போ 1 கிளாஸ் ரைஸ் இருக்குன்னா 5 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கணும். ஸோ 1/2 கப் நம்ம வந்து உளுந்து எடுத்துருக்கோம்னா, ஸோ அதே மாதிரி 2.5 கப் அளவுக்கு திரும்பவும் தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த தண்ணீரை அதில் விட்டுட்டு நல்லா பாயில் ஆகணும். ஸோ பாயில் ஆன பிறகு அதுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம தேங்காய் பால் சேர்க்குறோம் அப்படின்னா தண்ணி அளவை குறைச்சிட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு 2 கிளாஸ் தேங்காய் பால் வச்சுருக்குறோம் அப்படின்னா 2 கிளாஸ் தண்ணியை குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். தண்ணி நல்லா பாயில் ஆன பிறகு இந்த ரைஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ இதை எல்லாமே அதில் சேர்த்து நல்லா நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது குக்கர்லேயே கூட நீங்கள் செய்யலாம். ஸோ அப்போ தொடர்ந்து நல்ல விசில் வரணுங்க.
இந்த குழஞ்சி வெந்து வரணும் இல்லைங்களா, அதனால தான் நம்ம வந்து 1க்கு 5 பங்கு தண்ணி விட்டுருக்கோம். இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் சூடாக எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. ஸோ மேலே கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ணலாம், சைட் டிஷ் வந்து நான் சொன்ன மாதிரி கருவேப்பிலை நெல்லி துவையல். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஸோ எப்போவுமே நம்ம வந்து கருவேப்பிலை நெல்லி துவையல்னா உங்களுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. 1 அல்லது 2 நெல்லிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய கொட்டையை தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இது வந்து நெல்லிக்காய். இப்போ கருவேப்பிலை நெல்லிக்காய் இருக்குது. ஸோ வழக்கமாக நம்ம துவையலுக்கு சேர்க்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க. இதுலேயுமே நம்ம வந்து கொஞ்சமாக கடலை பருப்பு, உளுந்து, சீரகம், மிளகு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் இது எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இந்த நம்மளுடைய கருவேப்பிலையும் நெல்லிக்காயும் லைட்டாக வதக்கிட்டு இதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கருவேப்பிலை நெல்லி துவையல். அடுத்து 2வது நான் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, கொள்ளு சாதம். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த கொள்ளு சாதமும் நம்ம நைட்டே இதே மாதிரி தான் நைட்டே நம்ம வந்து கொள்ளு ஊற வச்சிடணும். ஸோ இதற்கு நம்ம பச்சை அரிசியும் எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாங்க. எப்படின்னா கொஞ்சம் ஆயில் விட்டு, ஸோ வழக்கமாக நம்ம செய்யக்கூடிய அந்த தாளிப்பு முறைகள் எல்லாமே செஞ்சுட்டு வெங்காயம் தக்காளி சேர்த்து கொஞ்சமாக நீங்கள் மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்து கொஞ்சம் ஸ்பைஸியாக எடுத்துகிட்டு அதே மாதிரி 1க்கு 5 பங்கு அளவு தண்ணி எடுத்துக்கணும். ஸோ தண்ணீர் விட்டுட்டு இதில் நம்ம பச்சரிசியும் கொள்ளும் ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை சேர்த்து நம்ம சாதமாக செஞ்சுக்கலாம். ஸோ இதற்குமே இந்த கருவேப்பிலை நெல்லி துவையல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வாரத்துக்கு 2 நாள் உளுந்து சாதம் எடுத்துக்கோங்க. வாரத்துக்கு 2 நாள் கொள்ளு சாதமும் எடுத்துக்கோங்க. ஸோ ஏன்னா நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இடுப்பு வலிகள் இருக்குது அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கும் உங்களுக்கு இந்த 2 சாதமும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்களா, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்களா, இந்த சாதம் கொடுத்து அனுப்புங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.